நான் புறப்பட்டு விட்டேனே. அப்படி புறப்பட்ட நேரத்திலே கோவிந்தா இந்த குதிரை என்னுடன் கோபுர போல் காட்சி அளிக்கின்றதே கோவிந்தாம். எந்த யானை என் உடல் புகழ்ந்தா தெய்வமே எனக்கு அரண்மனை போல் இங்க தோன்றுதையா சுவாமி தோன்றுதையா. மாண்டிற்கு வேண்டான யானையினுடைய அங்கத்தில் நுழைந்தேன். அதே அரண்மனை போல் காட்சி அளிக்கின்றேன் என்று எண்ணியும் பாண்டவருடைய பார்வைக்கு தெரியப்படாது என்று எண்ணியும் இங்க மண்டியிட்டு எனக்கு மார்பு புண்ணா சுவாமி லோகுதையா. உலகமெல்லாம் தோற்றவேட்டான முத்தமராதிக வரவே நான் விருபெருமானை பார்த்து சித்தப்பா விடலப்பா தாசி மகனே வேசி மகனே என்று நான் ஏசினேன். நான் இளமையா இருக்கின்ற போது எனக்கு நடைபெறாத காலத்தில் தன் இதயத்தை மீது நடவடிக்கைய ஒத்தவரை பார்த்து தாசி மகனே என்று நான் பேசினேன். அந்த பாவமாகப்பட்டது என்ன விடவில்லை கோவிந்தாம். இன்று என்னுடைய வயது காலத்தில் குருசத்திர பூமியில் பாண்டவர்களுக்கு அஞ்சு நான் பதுகினான் போகின்ற போதையும் எனக்கு மார்பு புண்ணாய் சுவாமி லோகுதையா. முட்டியிட்டு நாராயணா கிடைக்கப்படாது என்று இந்த குருசத்திர பூமியில் செவ்வையாக நடந்தால் கண்டு விடுவார்கள் என்று முட்டியிட்டு நான் முழங்கால் தேக்கி நான் நடந்தேனே சுவாமி. அப்ப முழங்கால் புண்ணா எனக்கு மதுரையா. நெஞ்சு தவளனால் எனக்கு நெஞ்சு நோகின்றது நாராயணா.
நான் முழங்கால் முட்டிட்டு நகர்ந்த போது முழங்கால் நோகுகின்றதே தெய்வமே, உன்னுடைய கண்ணுக்கு என்னுடைய நிழல் பட்டு கொண்டு இருக்கின்றது சுவாமி. என்னுடைய கண்ணுக்கு உன்னுடைய மகிமை தெரியாமல் மோசம் போய்விட்டேன் கோவிந்தா. நான் எந்த வண்ணமாக இந்த உலகத்தை ஆள போகிறேன், எந்த வண்ணமாக இந்த பூமியில் நான் பழகப் போகிறேன். இங்க சத்த பீடத்துக்குள்ளோ நான் பத்தி பாடுத்திக் கொள்வேன். பைத்தக்காரன் போல இந்த படத்தை எல்லாம் மேல் போட்டு நான் படுத்தி விட்டேன். எப்படி பாண்டவர் பார்த்துட்டு போயிட்டு போறாங்க, நம்ம எழுந்து போவோம். எனக்காக நான் ஆட்டுவேன். நீ ஆட்டுவேன் வந்தானே அப்படியே காலை தூக்கி தப்புன்னு தப்பிடுவான். போட்டு நாட்டினா கண்டுக்க மாட்டானா? அப்படி வந்தா போட மாட்டேங்குது போகுது. அப்பயும் அவர் மூச்சு தூக்கி தூக்கி போடுது. இந்த குருசத்ர பூமியில இருக்கிற புழுகெல்லாம் மூக்கல வாயில காதல சூத்துல எல்லாமே தூரம். அது ஓதுறதுக்கு பொறுக்கிறதா இல்ல அவன் வந்து சாவடிச்சு விடுவான்னு நான் பொறுக்கிறதா? எவ்வளவு வம்பு ஏன் அந்த கடவுள் நம்ம கொடுத்துக்கணும்? இந்த வேலைக்கான கம்மனு நாட்டை பிரிச்சு கொடுத்துறது ஏன் சொல்லி கொடுக்கறது? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். இத ஆடு வாங்கறது பெருசு இல்ல, காவல் காக்கறதான் பெருசு. ஏயா பொன்சாமி, உனக்கு வந்த காயில அந்த மதம் எப்படி வரக்கூடாதா பேமனுக்கு? அவன் உன்னையாட்ட புடிஞ்சு செஞ்சான் காயிலா வர்றதுக்கு. பாவம் செஞ்சவன் கேட்ட காயிலா கோட்டாக்குள்ள நாரியாளா இந்த புலனோ வந்த காரியாரா ஒட்டாரி ஒட்டாரி பறக்கப்பட்ட 12,000 குருசத்ர பூமியில் பிறந்த தின்னு நீங்க உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பறவைகளே, பஞ்சகலா விலகி வர வேண்டான பதகராகிய பாண்டவர் வந்து கேட்டால் மன்னனை பார்த்தீரா என்று கேட்டா இல்லைன்னு ஒரே பொய். வாழ்க்கைக்கு ஒரு மனுஷனும் ஒரு பொய் சொல்லணும். அது எனக்காக நான் எவ்வளவு உங்களுக்கெல்லாம் மழை வர சொன்னா வர சொல்லுங்கிறேன். எங்கள் ஆட்டத்தை பூரா கெடுத்து ஆடி மாதம் பூரா அந்த பாலை போன மழை கெடுத்து போடுச்சு. நான் ஒரு வேண்டு சொன்னேன் பிசாசிகாரா
பாண்டவர் கேட்டால இல்லை என்று சொன்னதே உண்டானால் என் உயிர் வாழ்ந்தால் உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய சேவையும் கொண்டாடி உங்கள் பேரே அங்கே கோயில் கட்டி நான் பூஜை செய்வேன். கேட்டால் இல்லை என்று சொன்னால் உங்களுக்காக நான் கோயில் கட்டி உங்களை குலதெய்வமா நான் மதிக்க போறேன். வருட ஒரு முறை உங்களை விழா பெரிய விழா செய்வேன். என உயிரை காப்பாத்திட்டாங்களே. இந்த பூதங்கள் சந்திரகுல வாழ வேணும் என்று நினைக்க வேண்டான பூதங்கள் நான் கொண்டாடி உங்கள் பேரே குலதெய்வமா மதித்து நான் பூஜை செய்வேன். எந்த காலத்துல கூட விட்டுறலாம். ஆனா விடாத ஒரு காரணம் எங்க ஜெகடி மாமன் செத்துட்டாருங்க. அதனால் விடக்கூடாது என்று எண்ணம் வந்து விட்டது. ஐயா ஜெகடி மாமா என்ன அப்பளம்மா கை நழுக வெட்டி மாமா பகையெல்லாம் மறந்து நான் விட்டு விடுவேன் மாமா. இங்க மாண்டாலும் மாண்டு போறேன். மன்னத்தார எனக்கு எண்ணம் இல்லை. மன்னாலும் மண்ணு போறேன். ஆண்டவருக்கு மன்னத்தார எனக்கு எண்ணம் இல்லை மாமா. மாமா நான் மாண்டாலும் மண்ணோடு மாண்டி விடுவேனே தவிர பஞ்ச பணாதிகளா விலகி வருவேன். ஞான பாண்டவர்களுக்கு இந்த மன்னத்தார எண்ணம் வரல மாமா. எனக்கு எல்லாம் வரல மாமா. பஞ்சப்படாதி பசங்களா விலகி வருவேன். ஞான பாண்டவருக்கு எனக்கு சீமைத்தார என்ன வரலை மாமா. கண்ணு பார்வையெல்லாம் பாண்டவர்களுக்கு கொடுத்து விடலாம் என்று நினைக்கின்றேன். ஆனா இந்த நெஞ்சில கொடுக்கலான்ற எண்ணமே வரலையே. இங்க என்னுயார் போகும் முன்பே
உன்னை பிரிந்து ஒரு நிமிடமும் நான் வாழ்ந்ததில்லை. பரதேசிகளா விலகி வருவேன் ஞான பாண்டவர்க்கு என் சிமத்தாரே என்னை இல்லை பார்வையெல்லாம் வருது. ஆனா பாலா போனது நெஞ்சு கொடுக்கூடாது. அதான் கொடுக்கணும் என்ற மனம் இருக்கணும். கொடுக்கணும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. உலகத்துக்கு கொடுப்பேன், ஆனா பாண்டவருக்கு கொடுக்க மாட்டேன். அதனால் எப்படி சாகிறது சாகிறது தான். அந்த தேவடி அப்பாசங்களுக்கு ஏன் பூமி கொடுக்கறது பாட்டு பாடு. இந்த கட்டி தலைமையில வச்சு நான் பாடு. வாழ்வெல்லாம் போய்விட்டது நாராயணம், என் எண்ணமெல்லாம் எழுதி விட்டேன். எந்த காலத்தில் என்னுடைய பிள்ளைகளா விலகி வர வேண்டாம் 60 செல்வங்களை நான் காண போகிறேன். எந்த காலத்தில் 886 வயது படுத்து என்னுடைய தாத்தாவை காண போகிறேன் கோவிந்தம். எந்த காலத்தில் 11 அக்ரோனி சேனைய பூவும் மொட்டு மஞ்சள் குங்கத்தோடு நான் காண போகிறேன். இந்த பாவிகாக உயிர் கொடுத்து உங்களை அனைத்து பேர்களை நான் விதவியாக்கி விட்டனே. 11 அக்ரோனி சேனைகள் விதவி கோலமாக ஆகிவிட்டார்கள். இன்று நான் சண்டைக்கு அணிவகிக்கின்ற நேரத்தில் பூவு போட்டு மஞ்சளோடு வந்து எனக்கு வாழ்த்து கொடுத்து தாய் கொடுத்த நான் சுமங்கல்யா இருந்த பெண்களை அமங்கல்யா ஆகிவிட்டனே நாராயணம். இந்த பாவத்தை அந்த கடலில் நான் மூழ்க போகிறேன். எந்த ஜென்மத்தில் இதையெல்லாம் நான் காண போகிறேன். உங்களுக்கு எந்த ஜென்மத்தில் உதவி நான் செய்ய போகிறேன். பாண்டவர்களை அழிப்பதற்கு வழிவகை ஒன்றும் புரியவில்லை. மீண்டும் இந்த உலகத்தை நான் வாழ்வதற்கு வழி மட்டும் தெரியவில்லை. எத்தகையாக இந்த நாட்டை ஆள போகிறேன். எனக்கு ஒரு மந்திரம் இல்லையாம், ஒரு தந்திரம் இல்லையாம், வாழ்வதற்கு வழிவகை இல்லையா நாராயணம்? ஏன் இல்லை? யோசித்துப்பார். 6வது வனம் காமதேனு வருவதம் கஜன் என்று சொல்லக்கூடிய முனிவனால் கொடுக்கப்பட்ட மந்திரம். இறந்த பிணங்களை எல்லாம் உயிர் கொடுக்கக்கூடிய மந்திரம், மிருகசஞ்சீவி மந்திரம். ஏன் இல்லை? யோசித்துப்பார், யோசித்துப்பார், யோசித்துப்பார். பாக்கெட்லயே பணத்தை வச்சுன்னு இவ்வளவு கடன் வாங்குறதா நானு? இது முன்னுமே தெரிஞ்சா வாரி அப்படி மூக்கர் காத்துல விட்டு படுறேன். எங்க சாம்பிள் பழத்தான பொம்னாடி சாகு போய் சீலிப்புறா தூக்கி போச்சு. அந்த காத்து விட மாட்டோம். முடியா இவ்வளவு நேரம் செத்து போட்டு மேமம் இனிய மயிர கூட சாக மாட்டேன். அந்த
வயசுல கூட நான் சாக மாட்டேன். நாம போய் எப்ப சாகும்? நாம என்னதுக்கு சாப்பிடுற? அந்த படையெல்லாம் போச்சுன்னா அந்த லவடைக்கு பாருங்க முடிச்சுடுக்கோங்க. ஆ பக்கம் ஒரு பக்கம்